எனதருமை சொந்தங்களுக்கு அன்பான வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க உறவுகளே? என்னோட இந்த ஒரு டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும், இல்லை ஆர்ஜே ஃபீல்டாக இருக்கட்டும், ஸோ எனக்கு என்னோடய ஃபேமிலி சைடும் இருந்து சரி, ஃப்ரெண்ட்ஸ் சைடும் இருந்து சரி, இல்லை அந்த ஃபீல்டுலேயும் சரி, எனக்கு நிறையா கிஃப்ட்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ என்னெல்லாம் கிஃப்ட்ஸ் கொடுக்கலாமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. எனக்கும் நிறையா கிஃப்ட்ஸ் வீட்டில் நானும் சேர்த்து சேர்த்து தான் வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் கிஃப்ட்டு கொடுக்கும்போது ஒரு ப்ரக்கோலியை கிஃப்ட் கொடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின். ஸோ ஆனால் இந்த ப்ரக்கோலி பாருங்கள், ஒரு சிஸ்டர் எனக்கு கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்து நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். பட் நம்ம சைடு அவ்வளோவா யாரும் விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நான் அதை வாங்குறதும் இல்லை, சமைச்சதும் இல்லை. இந்த ப்ரக்கோலியை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சந்தோஷம். நம்மலாம் பெரிய பெரிய கடைகளில் தான் இந்த ப்ரக்கோலியை பார்த்துருக்கோம், நம்ம வாங்கினது கிடையாது. ஆனால் இந்த அக்கா நமக்கு இதை கிஃப்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அந்த அக்காட்டையும் அக்கா இதை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி என்னால் கேட்கவும் முடியலை. சரி இருக்கவே இருக்குது நமக்கு யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். நம்ம ப்ரக்கோலி 65 போட்டுடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுதான் நமக்கு பெஸ்ட்டாகவும் தோணுச்சு. ஏன்னா நான் 65 நல்லாவே விரும்பி சாப்பிடுவேன். நான் மட்டும் இல்லை, எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதை போடலான்னு பார்க்கும்போது அது சின்ன ப்ரக்கோலியாக பத்தாது. ஸோ என்ன பண்ணலான்னு பார்த்தா வீட்டில் காலிஃப்ளவர் இருந்துச்சு. சரி அதையும் சேர்த்து நம்ம போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ப்ரக்கோலி காலிஃப்ளவர் ரெண்டையுமே சேர்த்து கட் பண்ணிட்டோம். கட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஒரு ஹாட் வாட்டரில் போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சாச்சு. அதுக்கப்புறம் சிக்கன் அந்த சில்லி பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஆயில் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு ஆயிலை போட்டு எடுத்துட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் ப்ரக்கோலியை தான் போட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ ப்ரக்கோலியை ட்ரை பண்ணி பார்க்கும்போது ஓகே, ஓரளவுக்கு எனக்கு நல்லாவே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதுவும் இல்லாமல் காலிஃப்ளவர் எடுத்துக்கிட்ட டைம் ப்ரக்கோலி எடுத்துக்கலை. ப்ரக்கோலி எனக்கு ரொம்பவே சீக்கிரமாகவே எனக்கு ஃப்ரை ஆகி கிடச்சிருச்சு. ஸோ நான் அதையும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிற அந்த குட்டி தருணிக்காய் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு காலிஃப்ளவர் கொடுத்தேன், சாப்பிடவே மாட்டேன்ருச்சு. அதே சமயம் ப்ரக்கோலி கொடுத்தேன், வேறு லெவல் டேஸ்ட்டுங்க ப்ரக்கோலி 65. ஸோ அந்த பொண்ணு அதை விடவே இல்லை. அந்த ஒரு பூவையும் அந்த பாப்பா தான் சாப்பிட்டுச்சுன்னு சொன்னால் நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க தானே? ஆனால் அந்த ஒரு பூவுமே அந்த பாப்பா தான் சாப்பிட்டுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க. அது அந்த தருணிக்காய் காரம், இனிப்பு, புளிப்பு எல்லாமே நல்லாவே விரும்பி சாப்பிடும். எந்த ஒரு சுவையுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுக்காது. ஆனால் அதுக்கு ப்ரக்கோலி ரொம்ப பிடிக்கவும் நல்லா சாப்பிட்ருச்சு. ஃபஸ்ட் டைம் ப்ரக்கோலி ட்ரை பண்ணியிருக்கேன். அதுவும் கிஃப்டாக வந்த ப்ரக்கோலி. அக்கா நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ நல்ல செம்ம டேஸ்ட்டாகவே இருக்குது. தேங்க்யூ சிஸ்டர். செம்ம டேஸ்ட். லைஃப்பில் மறக்கவே முடியாது. ப்ரக்கோலி பார்த்தா உங்கள் ஞாபகம் தான் வரும். ஸோ ப்ரக்கோலியை கிஃப்டாக கொடுத்தா ஆள் நீங்கள் தான் அக்கா.